ஒவ்வொரு ஜீவனின் உள்ளத்திலும் ஆன்மாவாக இறைவன் குடியிருக்கின்றார். அந்த இறைவனை நாம் காண வேண்டுமென்றால் நம் உள்ளத்தை, நம் மனதை மறைத்திருக்கும் மாயத்திரைகள் விலக வேண்டும். ஒவ்வொரு மனிதருக்கும் அவரவர் கர்ம வினைப்படி பல திரைகள் உண்டு. இத்திரைகள் அனைத்தும் மாயையின் வடிவங்கள் ஆகும். இந்த திரைகள் அனைத்தும் விலகினால்தான் எம்பெருமானாகிய பரம்பொருளை காண முடியும். குரு ஒருவரால் மட்டுமே மாயையாகிய இந்த மனத்திரைகள் அனைத்தையும் விலக்கி இறைவனை காட்ட முடியும். எனவேதான் குரு அருள் இல்லையேல் திரு அருள் இல்லை என்று சொல்லி வைத்தார்கள் பெரியவர்கள். மனிதராய் பிறந்த அனைவருக்கும் குரு தேவை. திரேதாயுகத்திலே அவதாரம் செய்த ராமச்சந்திர மூர்த்திக்கும் வசிஷ்ட மகர்ஷி குருவாக இருந்தார். இன்னும் துவாபர யுகத்திலே கிருஷ்ணாவதாரத்தின் போதும் ஸ்ரீகிருஷ்ண பெருமானுக்கு சந்தீபனி முனிவர் குருவாக இருந்தார். இவ்வாறு இறை மூர்த்தங்களே உலகம் உய்யும் பொருட்டு மனிதராய் அவதரித்த போதும் குரு ஆக்ஞைப்படியே, குருவின் அருளாணையின்படியே வாழ்ந்து காட்டினார்கள். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் மனிதராய் பிறந்த அனைவருக்கும் குரு தேவை என்று. தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது என்பார் சத்குரு வெங்கடராம சுவாமிகள். குரு சொல்லிக் கொடுத்த வித்தையால்தான் நம்மால் அனைத்து சித்திகளையும் பூரணமாக பெற முடியும். ஒரு மனிதனுக்கு தான் என்ற அகங்காரம் வருவதற்கு மூல காரணம் அவனுடைய குலம், கல்வி, செல்வம், உடல் வலிமை போன்றவையே. அவ்வாறு வருகின்ற ஆணவம் அவ்வளவு எளிதில் நம்மை விட்டு அகல்வதில்லை. தான் என்ற அகங்காரம் என்று விலகுகிறதோ அன்றுதான் குருவே கடவுள், கடவுளே குரு என்ற பேருண்மை நமக்கு புரியும். எனவே இறைவனை உணர்வதற்கு அடிப்படை தகுதி குருபக்தியே ஆகும். எம்பெருமான் இப்பூ உலகில் தோன்றி அருளி செய்த 64 திருவிளையாடல்களில் முதல் திருவிளையாடலிலேயே மக்களுக்கு உணர்த்துவது குருபக்தி என்ற போதனை ஆகும். எம்பெருமான் திரு அருளால் தனது குருவாகிய வியாழ பகவானை மதிக்கத் தவறிய இந்திரன் பூவுலகை அடைந்து அனுபவித்த அளவற்ற துன்பங்களையும் அத்துன்பங்கள் அனைத்தும் தீரும் வழிமுறையை இந்திரன் தம் குருவிடமே பெற்று உய்வடைந்த முறைமையும் இந்த இந்திரன் சாபம் தீர்த்த படலத்திலே அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்புராணத்திலே சொல்லப்பட்ட பல அதிசய நிகழ்வுகளை அடுத்தடுத்த பதிவுகளிலே காணலாம்.